நான் ஒரு உலக படம் பார்த்தேன். ஒன்ஸ் அபான் எ டைம் இன் அனாட்டோலியா அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்துல என்னன்னா, ஒருத்தன் வந்து தன் நண்பனை கொலை செய்து விடுவான். இரவு முழுக்க போலீஸ் வந்து அவனை கூப்பிட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அவன் ஒத்துக்கவே மாட்டான். நான் கொலை பண்ணல அப்படிமா, எங்க டெட் பாடியை போட்டிருக்கேன்னு அந்த போலீஸ்காரங்க அவனை கூப்பிட்டு அடிப்பாங்க, இது செய்வாங்க. அவன் அந்த குற்றத்தை ஒத்துக்கொள்ளவே மாட்டான். கிட்டத்தட்ட ஒரு இரவு ஒரு 3 மணி இருக்கும். போலீஸ்காரங்க டயர்ட் ஆகி ஒரு முஸ்லிம் வீட்டுல உட்கார்ந்து அந்த முஸ்லிம் பெரியவர் டைப்பா டீ கொடுப்பா, ரொம்ப அலைஞ்சு வந்திருக்கோம் அப்படின்னு இந்த குற்றவாளி உட்கார்ந்து இருப்பான். வீட்டுக்குள்ள வந்து அவனுடைய இளம் பெண் தட்டு நிறைய டீ கோப்பைகளை வைத்துக் கொண்டு நடுவில் சின்ன சிம்னி விளக்கு வெளிச்சத்தோடு மெதுவாக அந்த குடிசையிலிருந்து வெளியே வருவான். ஒரு ஒளி தேவதையை போல அந்த குடிசையிலிருந்து வெளியே வந்து ஒவ்வொருத்தருக்கா அப்படியே அந்த டீ கப்பை கொடுப்பா. இந்த குற்றவாளிக்கும் அந்த டீ கப்பை கொடுக்கறப்ப அவன் குனிஞ்சு நிமிர்ந்து அந்த ஒளி தேவதையை பார்ப்பான். கனிவான ஒரு முகம் இருக்கும். அந்த ஒளியில அவ ஒரு ஒளி தேவதையை போல தெரியும். கர்த்தர் வந்து அந்த புகையிலிருந்து வருவதை போல தெரிவதை போல அல்லாஹ் ஒரு ஒளியை போல அவன் தெரிவான். அவன் ஆமா, நான் தான் என் நண்பனை கொன்னேன் அப்படிங்கிற குற்றத்தை ஒத்துக்கொள்ளும். ஒரு போலீஸ்காரங்கள் செய்ய முடியாத ஒரு அடி சண்டை எதுவுமே செய்ய முடியாத ஒரு ஒளி செய்ய முடியும். அந்த ஒளி தானே இந்த வாழ்க்கையை மொத்தத்தையும் இழுத்துட்டு போகுது.